உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இவர ஞாபகம் இருக்கா? இறந்து போனதா சொன்னவரு எப்படிப்பா உயிரோடு வந்து நிக்கிறாரு? அது ஒண்ணு இல்லம்மா, இவரு செத்து பழைக்கிற மந்திரம் ஏதோ கத்துக்கிட்டு இருந்திருக்காரு போல. அதான் பொண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாம திரும்பவும் உயிரோட வந்திருக்காரு. அப்படிதானே மனோகரி அக்கா? ஐயோ, எனக்கு புரியவே மாட்டேங்குது. யாராவது புரிய முடியா சொல்லுங்க. செத்தவர் எப்படிமா உயிரோட இருக்க முடியும்? நீங்க கேக்குறது கரெக்டான क्वेश्चन தாமா. ஆனா அத மனோகரி கிட்ட கேளுங்க. அவதான் இதுக்கு சரியான ஆன்சர் கொடுப்பா. மனோ, எப்படி இது? இத்தனை நாளா இறந்து போயிட்டாரு நினைச்ச மனுஷன் இப்ப உயிரோடு வந்து நிக்கிறாரு. நான் என்னன்னு நினைக்கிறது? பதில் சொல்லு. மா, அவ எதுவும் சொல்ல மாட்டா. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே அவதான். பெத்த அப்பனையே செத்து போயிட்டான்னு சொல்லி உங்க எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கான். மனோ, முத்துப்பாண்டி சொல்றது உண்மையா? கேக்குறேன்ல, சொல்லுடி. ஏன் இப்படி ஒரு பைய சொன்ன? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சொந்த அப்பாவையே செத்து போயிட்டாருன்னு சொல்றதுக்கு அவசியம் என்ன இருக்கு? ஏய், அம்மா கேக்குறாங்கல்ல, வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்க? பதில் சொல்லு. நீ மௌனமா இருந்து எதையும் சாதிக்க முடியாது. உன் சுயரூபம் என்னன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒழுங்கா உண்மையை சொல்லு. மனோ, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் எப்போ நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீ அந்த விசுவாசத்துக்கு பதிலா எனக்கு இவ்ளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனை பேர் கேட்டும் நீ அமைதியா இருந்தன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல மனோ. உயிரோட இருக்கிற உங்க அப்பாவை எதுக்கு செத்து போயிட்டாருன்னு எங்க கிட்ட சொன்ன? சொல்ல மனோ, சொல்ல போறியா இல்லையா? உனக்காகதான், உனக்காகதான் அப்படி ஒரு பொய்ய சொன்ன. என்னது? எனக்காகவா? ஆமா, உனக்காகதான். உனக்காக மட்டும்தான் உயிரோட இருக்கிற என் அப்பாவை செத்து போயிட்டாருன்னு போய் சொன்ன. ஏன் தெரியுமா? அப்படி ஒரு டிராமா கிரியேட் பண்ணாதான் நீங்க திரும்பவும் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்களும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க. அப்படி இந்த வீட்ல தான் இருக்கணும்னு என்ன அவசியம் உனக்கு? ஏய், நான் ஜஸ்ட் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தானே. அப்படின்னு நீதான் எழில் நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை ஃப்ரெண்டாலாம் பார்க்கல. சின்ன வயசுல இருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை. அது தெரியுமா உனக்கு? என்னது? சின்ன வயசுல இருந்தே என்ன பிடிக்குமா? ஆமா, இப்ப வரைக்குமே என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே அதுதான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வர வேற வழி இல்லாம அப்பா இறந்துட்டாருன்னு போய் சொன்னேன். இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஏய், அசிங்கத்தை பத்தி நீ பேசாத. நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய எழில கடைசி நேரத்துல சீட் பண்ணி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட்ட. இப்போ ஏதோ யோகிய மாதிரி பேசுற.
நீ பண்ண கேவலமான விஷயத்தை விட இது ஒண்ணும் பெருசு கிடையாது. ஏய், அசிங்கத்தை பத்திலாம் நீ பேசவே கூடாது, புரியுதா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்பட்ட நீ எல்லாம் அசிங்கத்தை பத்தி பேசுறியா? நீங்க பண்ணதெல்லாம் நான் ஏதாவது சொன்னு வச்சுக்கேன், ஆறிடுவீங்க நீங்க எங்கேயே. ஏய், இப்ப என்ன பண்ணுவ? மிஞ்சி போனா நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லுவ, அதானே? சாமடி, நெசமாவே நீ தைரியசாலி தாண்டி. இந்த சேர்த்து வச்சு உண்டியில உடைச்ச மாதிரி பட்டுன்னு உண்மையை போட்டு உடைச்சிட்ட பாத்தியா? நீங்க இந்த மாதிரி உண்மையை சொல்லணுங்கிறதுக்காகவே, உன் வாயால இந்த உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காகவே நான் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன். பாருங்க, இதுதான் எனக்கு அவளுக்கு நடந்த கல்யாணத்துக்கு ஆதாரம். நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோ. கொஞ்சம் கூட மனசுல பயம் இல்லாம இவ்வளவு பெரிய பிராடத்தனத்தை பண்ணியிருக்க. இதெல்லாம் உனக்கு தப்பாவே தெரியலையா? தெரியல எழில், எனக்கு எதுவுமே தப்பா தெரியல. எல்லாம் உனக்காக, உன்னோட வாழணும் தான் நினைச்சேன். அதுக்காக தான் இவ்வளவையும் பண்ண. தேவைப்பட்டா இதுக்கு மேலையும் பண்ணுவேன். சபாஷ் சபாஷ். தப்பு செஞ்சு இத்தனை பேர் முன்னாடி மாட்டிக்கிட்டோன்ற உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாம பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்க. நீ இவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். கொஞ்சம் கூட நாக்கு கூசாம அடுத்தவ புருஷன் கூட வாழணும்னு ஆசைப்படுறியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்கிட்ட பேசுறதே மகா பாவம். முதல்ல வெளியே போடி, வெளியே போ. கனகவல்லி, டேய், என் பேரை சொன்ன செருப்பு பிஞ்சிரும். பெத்த பொண்ண வச்சு பணம் பார்க்கணும்னு பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? தூ, முதல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு வெளியில போயிடு. அவ்வளவுதான் மரியாதை. அம்மா சொன்னது காதுல கேட்கல? வெளியில போ. Get out. ராமையா, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில தூக்கி போடுங்க. சரிங்க. என்ன பாக்குற? சீக்கிரமா உன் முகத்திரைய கிழிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன்னு சொன்னல. நான் சொன்னதை செஞ்சுட்டேன் பாத்தியா? எல்லாரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தி வீட்ல இருந்து அனுப்புறீங்கல்ல, பாத்துக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பே அமையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.